டயபெட்டிஸ் இருக்க ஒருத்தவங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணா அவங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய பெனிஃபிட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டயபெட்டிஸ் வர ஒரு முக்கிய காரணமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இதை எதை கூட கம்பேர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹவுஸ் ஓனர் அவங்க வீட்டுக்குள்ள வரதுக்காக கையில கீயை வச்சுக்கிட்டு வீட்டு வெளியே நிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் தான் குளுக்கோஸ், அந்த கையில இருக்க கீ தான் இன்சுலின், அந்த டோர்ல இருக்க லாக் தான் இன்சுலின் ரிசெப்டார். இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் அந்த கீயை வச்சு அந்த டோரை ஓபன் பண்றப்போ அந்த டோர் ஓபன் ஆச்சுன்னா அவரால் வீட்டுக்குள்ள போக முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த இன்சுலினும் இன்சுலின் ரிசெப்டாரும் பைண்ட் ஆச்சுன்னா அந்த குளுக்கோஸால அந்த செல்லுக்கு உள்ள போக முடியும். சோ இப்போ அந்த டோர் ஓபன் ஆகலன்னா அது பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சோ இப்போ அந்த எக்ஸசைஸ் பண்றவங்க ஃபிட்டா இருந்தாங்க அப்படின்னா அந்த டோர்ல இருக்க லாக் வந்து ஓபன் ஆகலன்னா அதை உடைச்சிட்டு உள்ள போக முடியும். சோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றப்போ நம்ம மசிலுக்கும் இன்சுலினோட உதவி இல்லாம நம்ம ரத்தத்துல இருக்க குளுக்கோஸை நம்மளோட மசில்ஸ்ல இருக்க செல்லால எடுத்துக்க முடியும். சோ இதுல இன்னும் சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ எக்ஸசைஸ் பண்றப்ப மட்டும் இல்ல, இந்த எஃபெக்ட் என் உடம்புல 24 to 48 hours இருக்கும். சோ இதனால என்னோட பிளட் சுகர் லெவல் வந்து கம்மியாகும். ஃபைனலி, தேங்க்ஸ் for watching.